ஹலோ நண்பா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்துட்டு ப்ளோ ஆகி கொண்டிருக்கு. அதாவது நல்ல ஒரு ரீச் ஒன்று நமக்கு தந்து கொண்டிருக்கு. ஸோ இந்த வியூஸை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2,83,000 வியூஸ் நமக்கு தந்திருக்கு. அட் சேம் டைம் வந்துட்டு 1200 சப்ஸ்கிரைபர்ஸ். எப்படி ஒன் வீடியோ கோட் 1200 சப்ஸ்கிரைபர்ஸ், ரைட்? ஸோ இந்த வியூஸ் வந்து நான் எப்படி எடுத்து என்னென்ன டெக்னிக்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன், ஸோ அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ண சொல்லி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தேவைப்படுறாக்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த சேனலை வந்துட்டு நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன், ஸ்டார்டிங் வீடியோ. ஸோ அந்த வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன்னா கண்டினியூஸாக நம்ம சேனல் வந்துட்டு தொடர்ச்சியான இந்த வீடியோக்கு வரும்னு சொல்லி. பட் சில ரீசனால் நமக்கு போட கிடைக்கல கண்டினியூஸாக. ஸோ ஆனால் எப்பயாச்சும் இருந்திருந்தாவது நான் உங்களுக்கு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன், சரியா? ஸோ இப்போ எஸ்டர்டே கூட நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே ஷோ பண்ணி, சரியா? ஸோ ரீசெண்டாக வந்து நம்ம சேனல் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீசெண்டாக இல்லை, நேற்று தான் வந்துட்டு ரீச் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒன் டேலி வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு, சரியா? ஸோ இப்போ பார்த்த மாதிரி இருந்தால் இப்போ நான் ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் பார்த்த மாதிரி தான் இங்கே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணதில் வந்துட்டு 30K, ஐ மீன் ரெகுலராக பார்த்தீங்களா இருந்தால் நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு 23, 25, 38 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நின்றுச்சு, சரியா? ஸோ அதுக்கு மேலே ஐ மீன் ஒரு 50K தாண்டி வியூஸ் நமக்கு போகலை. பட் இந்த வீடியோ வந்துட்டு இப்போ பாருங்கன்னா நவம்பர் 5, சரியா? நவம்பர் 5 சாரி இது இல்லை, மேலே ஓகே. இங்கே பாருங்கள் நவம்பர் 7, சரியா? நவம்பர் 7 போட்டது. இப்போ இன்றைக்கான டைம் பாருங்கள், இந்த கண்டெக்ட் வந்து நவம்பர் 9, சரியா? 2 டேஸ் போட்டது. ஸோ இது வந்து நமக்கு 2,81,000 வியூஸ் வந்து நமக்கு தந்துருக்கு, சரியா? ஸோ அதை நம்ம வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 2,83,000 வியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அட் சேம் டைம் வந்துட்டு 1200 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு தந்திருக்காங்க, சரியா? ஸோ இதில் வந்துட்டு அவரேஜ் வியூ டியூரேஷன் பாருங்கள் 22 செகண்ட்ஸ், ரைட்? ஸோ டோட்டல் வியூஸ் வந்துட்டு 20 செகண்ட், பட் பார்த்துருக்காங்க வந்துட்டு 22 செகண்ட்ஸ், சரியா? அடுத்து வந்து ரீச் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம், சரியா? ஸோ ரீச் பார்த்த மாதிரி இருந்தால் ஷார்ட் ஃபீட்டில் வந்துட்டு 94% வந்து போயிருக்கு. ஸோ மற்றபடி அதில் பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. அட் சேம் டைம் வந்து எங்கேஜ். ஸோ இது வந்து எங்கேஜ் தான் வந்து முக்கியமானது. ஸோ இந்த வியூ தான் வந்து நமக்கு மோட்டிவேஷன் வந்து கவுண்ட் ஆகி படும், சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விலங்கு உங்களுக்கு அதே போல் வாட்சர்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை இந்த இடத்துல. அட் சேம் டைம் வந்துட்டு இந்த அவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து நமக்கு தேவைப்படும், சரியா? அது மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு ஹவு வியூவர்ஸ் எங்கேஜ், அதாவது உங்களோட வீடியோ வந்துட்டு எப்படி வியூவர்ஸால் பார்க்கப்படுது, அவங்க பார்க்காங்களா இல்லை ஸ்வைப் பண்ணிட்டு போகிறாங்க சொல்லி இங்கே காட்டும். இதில் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு 75% ஆகும் வந்துட்டு பார்த்துருக்காங்க, சரியா? ஸ்வைப் பண்ணிட்டு போகலை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் வந்து ஆடியன்ஸ். ஸோ இதில் தான் விளங்கும் நம்ம ஏர்னிங்ஸ் வந்துட்டு ஃபியூச்சரில் சம்டைம்ஸ் நம்ம சேனல் வந்துட்டு மானிட்டைஸ் ஆகிட்டா இருந்தால் எப்படி ஏர்னிங்ஸ் கிடைக்கும் இது நமக்கு விளங்கும், சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% கிட்டத்தட்ட 50% ஆக்கள் 42 போட்டிருக்கு. பட் 50% ஆக்கள் வந்து எங்கே வந்து யுனைடெட் ஸ்டேட்லேருந்து பார்த்துருக்காங்க. அதே போல் மற்ற பீப்பிள்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கு, சரியா? ஸோ இதில் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம கவர் பண்ணுறது யாருன்னா யுனைடெட் ஸ்டேட் பீப்புளை தான். ஸோ அதனால் இந்த சேனல் வந்துட்டு நல்ல ரீச்சில் இருக்குது, சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏஜ் குரூப் நமக்கு காட்டுது. ஸோ இப்படியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும்போது நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த நீங்கள் பார்க்குற சேனல், சரியா? ஸோ இதில் தான் இந்த சேனல் சம்மந்தமான அப்டேட்லாம் போடுது. ஸோ 1200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒன் டேலே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது பெரிய விஷயம். ஸோ நீங்கள் பார்த்தா விளங்கும் 1200 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ போட்டு கிட்டத்தட்ட போட்டு வந்துட்டு ஓகே, போட்டு ஒன் டேக்கு வந்து எதுவும் நடக்கலை. ஸோ ஒன் டே கழிச்சு வந்துட்டு குயிக்காக க்ரோ ஆகிட்டு பார்த்தாவே நாங்கள் கிட்டத்தட்ட 1200 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு பெரிய விஷயம் இது. ஸோ நம்ம இப்போ அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த வகையில் இது ஒரு மோட்டிவேஷன் வரைக்கும் ஒவ்வொரு ஆகணும், சரியா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரனா இருந்தால், ஸோ இப்படி ஒரு சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணி ஃப்யூச்சரில் மணி ஏர்ன் பண்ணுறக்கூடிய வசதிகளை நீங்கள் பெறணுமா இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் ஸ்க்ரீனில் போட்டிங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், சரியா? ஸோ அந்த காண்டாக்ட் பண்ணிங்களாக இருந்தால் நான் அதுக்குரிய ஹெல்ப் நான் பண்ணுவேன், சரியா? ஸோ 1-to-1 ஹெல்ப்பும் பண்ணலாம். அது சேம் டைம் வந்துட்டு குரூப்பாக கிரியேட் பண்ணி அதுக்குரிய ஹெல்ப்பும் பண்ணலாம். பட் என்ன பிரச்சனை வந்துட்டு இது வந்துட்டு பெய்ட் சர்வீஸ், நாட் ஃப்ரீ, சரியா? உங்களுக்கு நான் என்ன செய்வேன் இருந்தால், இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன் தானே இந்த வீடியோஸ். ஸோ இந்த வீடியோஸ் வந்துட்டு எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டீச் பண்ணுவேன். கிரியேட் பண்ணது கூட எப்படி ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த சேனலுக்கு வந்து எப்படி இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணலாம், அதுக்கு எடிட் பண்ணக்கூடிய அந்த சோர்ஸ் ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு தருவேன். அந்த சேம் டைம் வந்து நான் மேக் பண்ணுற வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட், ஸோ அதெல்லாம் தருவேன், சரி? அந்த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் எப்படி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சொல்லி எல்லாத்தையும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளும். பட் அது சின்ன ப்ரைஸில் தான். ஸோ அது எவ்வளவுங்கிறது வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்துட்டு யூடியூப்ல போடல. பட் யூடியூப்ல போட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட வியூஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி. ஸோ இந்த வியூஸை வச்சுட்டு எனக்கு எந்த பிரயோசனமும் இல்லை, சரியா? ஸோ நான் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு விஷயம் நான் செய்கிறேன்னா இருந்தால் அதுக்கு பெனிஃபிட் வந்து நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சேனலை ரன் பண்ணுறதுக்கும் சில தேவைகளுக்கு வந்துட்டு சில அமௌண்ட் தேவைப்படும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்படி என்னோட சேர்ந்து ரன் பண்ணுறது ஜேர்னியை ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு இருந்து இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுவோம். அதே சேம் டைம் வந்துட்டு நான் என்ன ட்ரிக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன், ஸோ அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும், சரியா? ஸோ அமௌண்ட் வந்துட்டு வெரி சீப் அமௌண்ட் தான். ஸோ ஒரு மந்த்லி பேசிஸ் தான் நான் வந்துட்டு கவர் பண்ணேன், சின்ன அமௌண்ட்டாக. ஸோ அதனால் தேவைப்படுறார்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நீங்கள் ஃபோன்லேயே வெயிட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி வெரி பண்ணிக்க தேவையில்ல, ஃபோன்லேயே நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய ஃபுல் திங்ஸ் வந்து என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுமோ, என்ன வீடியோஸ் தேவைப்படுமோ, என்ன
சவுண்ட் எஃபெக்ட் இப்படி எல்லா நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எடிட் பண்ணி ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. சரி, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்லேயே வந்து நீங்கள் ஃபெமிலியர் ஆகி நீங்களே ஓன சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி தொடங்கிடுங்க. சரியா? ஸோ அந்தளவுக்கு நல்லா செய்யலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் சொல்ல எழுமையால். ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம சேனல்ஸ் நான் அப்டேட் ஒன்று கொடுக்க வேண்டி இருந்துச்சு, அதனால் தந்திருக்கேன் அப்டேட். சரி, ஸோ அடுத்த வீடியோ நான் போட்டேன்னு சொன்னீங்க பாருங்கள். அந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸையும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை பார்த்துல உங்களுக்கு இதில் நீங்கள் பாருங்கள். இது வந்து நான் நேற்று நைட் போட்ட வீடியோ. ஸோ இதில் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 13,000 வியூஸுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 153 சப்ஸ்கிரைபர்ஸ் இதிலே வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ 1 ஹவருக்குள்ளே வந்துட்டு இதில் ரேஞ்சை பாருங்கள். 1 ஹவருக்குள்ள வந்துட்டு 2481 வியூஸ் போயிட்டு. இது வந்துட்டு மத்தாக்குற வீடியோ தான் இது. பட் மத்தாக்குற வீடியோ வந்தாலும் நம்மளோட ஓனாக நாம சில விஷயங்கள் செஞ்சுருக்கோம். சரியா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்கே ஷோ பண்ணுறோம். ஸோ ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு சவுண்ட் விலங்குதான்னு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து சேனலோட நேம் எதுவுமே மறைக்கல, நீங்களாம் பார்க்கணுன்னு சொல்லி நான் உங்களுக்கு பப்ளிக்காகவே போட்டிருக்கேன். உங்களால் என்கிட்ட ஜாயின் பண்ணாமல் செய்யலாம். ஓகே, ஃபைன். This is why the kitten was angry. One day, a college girl got ready to drive to class, but when she went near her car, she found a tiny kitten hiding underneath. She carefully rescued it and brought it home. It was starving, so she gave it some milk to drink. The kitten slowly began to trust her. Whole day, they played together, and she even let it wander freely around her bedroom. Soon, the kitten loved her more than its own mother, but when the girl shared this heartwarming story online, no one cared. No one even liked it. This is why the kitten was angry. One day, ஓகே, நீங்களே இப்படி தான் உங்களோட வீடியோஸையும் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன், என்ன சோர்சஸ் நான் யூஸ் பண்ண எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்களுமே எந்த வீடியோ மாதிரி நீங்களுமே கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸுக்கு நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி வரும். ஸோ தயாராக வந்தீங்களா தான் நீங்கள் வின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இவ்வளோ தான் ஒரு சில மோட்டிவேஷன் தான் போட்டிருக்கேன். ஸோ மோட்டிவேஷன் எடுத்தாலும் வந்துட்டு மோட்டிவேஷன் எடுங்க, தேவையில்லை நினைக்கிறாங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணலாம். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும். சரியா? தேங்க்யூ.